ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது விஜயா கோச்சிக்கிட்டு மேலே வந்துடுறாங்க. முத்துவோடைய அப்பா விஜயாவை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு மேலே வராங்க. ஸோ அவங்க விஜயா கோச்சிக்கிட்டு போகிறாங்க. முத்துவோடைய அப்பா கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சி கூப்பிட்டு, இப்போ எங்கே நீ கோச்சிக்கிட்டு போகிற அப்படின்னு. நீங்கள் எல்லோரும் முன்னாடி என்னை திட்டிட்டீங்களா, எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்குது, நான் உங்ககிட்ட இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா, இங்கே பாரு, நீ மீனாவை அப்படி பண்ணது தப்பு தானே, மீனாவே உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கா, நீ அவளை இந்த மாதிரி காயப்படுத்தினது தப்பு தானே, அதுக்காக தானே நான் உன்னை எல்லோரும் முன்னாடி திட்டினேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், நான் என்ன அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு வேணும்னு இவகம் மேலே தனியாக ஊற்றினேன், சமைக்காமல் இன்னும் படுத்துட்டு இருக்காளே அப்படின்னு ஒரு எப்பயும் பண்ணுற மாதிரி ஒரு கோவத்தில் பண்ணிட்டேன், அவளுக்கு உடம்பு சரியில்லாது எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு. நீ அதை பொறுமையாக கேட்டு விசாரித்து என்ன ஏதுன்னு அப்படின்னு அவள் எழுப்பிரிக்கலாம்ல, அதை விட்டுட்டு தனியாக ஊற்றுனது தப்பு தானே அப்படின்னு. இப்போ என்னங்க எல்லாருமா நான் தான் பண்ணது தப்புன்னு சொல்கிறீங்க அப்படி தானே. இங்கே பாரு, புரிஞ்சுக்கோ, இனிமேல் நாம் சரியா, மீனா உடம்பு சரியில்லை தானே சமைக்காமல் இருந்தா. இங்கே பாரு, இனிமேலுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் சமைக்கிற மாதிரி நம்ம எல்லாருமே பொறுப்பேற்றுக்கலாம் சரியா. மீனாவும் இந்த வீட்டுக்கு வந்த மருமக தான், அவளை மட்டுமே நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் கூட சமைக்கணுமா அப்படின்னு. நீயும் தான் சமைக்கணும், இதுக்கு முன்னாடி நீ தானே சமைச்சிக்கிட்டு இருந்த, மீனா வந்ததுக்கப்புறம் தானே மீனா சமைக்க ஆரம்பிச்சிட்டா, அதனால் இனிமேல் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நாளைக்கு சமைக்கணும். இங்கே பாரு, நீ ஒரு நாளைக்கு, ஸ்ருதியும் ஒரு நாளைக்கு சமைக்கணும், அப்புறம் ரோகிணியும் ஒரு நாளைக்கு சமைக்கணும், மீனாவும் ஒரு நாளைக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. ஏங்க மீனா ஓகே, இங்கே இந்த ரோகிணி கூட ஏதோ அரகுறை ஓகே, ஆனால் ஸ்ருதி எப்படிங்க. இங்கே பாரு, ரவிக்கு சமைக்க தெரியல, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் சமையலை பார்த்துக்கிட்டோம், அதே மாதிரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நாமளும் வந்து சமையல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க நீங்களும் சமைப்பீங்களா என் கூட அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே விஜயாவுக்கும் முத்தோடைய அப்பாவுக்கும் லைட்டாக வந்து ரொமான்ஸ் பண்ணுறாங்க மேலே. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து முத்தோடைய அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், விஜயாவும் நானும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம், இனிமேல் மீனா மட்டும் சமைக்க போகிறது கிடையாது, நாம் எல்லாரும் தான் சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும், என்னப்பா எல்லாரும் போய் கிச்சனில் இல்லைன்னா எப்படிப்பா சமைக்க முடியும், ஒரு அடுப்பு தானப்பா இருக்குது அப்படின்னு முத்து நக்கல் பண்ணுறாங்க. என்ன முத்து, இங்கே பாரு, அப்படி இல்லை, எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நாளைக்கு சமைக்க போகிறோம், இதே மாதிரி எல்லாரும் ஷேர் பண்ணி ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்கணும், மீனா மட்டுமே எத்தனை நாளைக்கு கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் சமைச்சு போடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் தான் நான் உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டேன், இனிமேல் நானே சமைக்கிறேன் மாமா அப்படின்னு மீனா சொல்லவும், இல்லை மீனா நீயும் இந்த வீட்டு மருமக தான், நீயும் கஷ்டப்படக்கூடாது, அதனால் இனிமேல் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தவங்க சமைக்கணும். இங்கே பாரு, விஜய் ஒரு நாளைக்கு சமைப்பா, ரோகிணி ஒரு நாளைக்கு சமைப்பா, ஸ்ருதி ஒரு நாளைக்கு சமைப்பா, நீங்கள் ஒரு நாளைக்கு சமைங்க அப்படின்னு சொல்லவும், அப்பா என்னப்பா இது பழங்குளரவை சமைக்க விட்றீங்க அப்படின்னு. ஆனாப்பா இதுக்கு மீனாவே பரவாயில்ல, மீனாவே சமைக்கிட்டப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பார் முத்து, அப்படி இல்லை, ஏன் ரவி நல்லா சமைப்பான்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு சமைக்கிட்டோம், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு, அதே மாதிரி நானும் உன் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், உன் அம்மாவும் சேர்ந்து சமைக்க போகிறா, நீ வேணாலும் மீனாவுக்கு ஹெல்ப் பண்ணு, மீனாவுக்கு நீ ஹெல்ப் பண்ணுற தேவை இருக்காது, மீனாவே சூப்பராக சமைப்பா அப்படின்னு இங்கே வந்துட்டு சொல்லவும் முத்துவுக்கு பயங்கர சந்தோஷம். அப்புறம் என் பொண்டாட்டிக்கு இந்த கிச்சன்லேருந்து பாதி நேரம் விடுதலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சந்தோஷப்படுறாங்க. ஏங்க நீங்கள் வேறு, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க மாமா, நானே சமைக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இல்லைம்மா மீனா, நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான், இனிமேல் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நாளைக்கு சமைக்க போகிறாங்க, ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்துச்சு அப்படின்னா அப்போ வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரும் பண்ணிக்கலாம், ஆனால் மீனா மட்டும் இனிமேல் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்கள் முத்துவோடைய அப்பா அப்படி சொன்ன உடனே மீனாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்களை என் அப்பா மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் மாமா, ஆனால் நீங்கள் இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினச்சி எல்லாருக்கிட்டேயும் பேசியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்னை அப்பாவாக நினைக்கிறல்ல, உன் அப்பா இருந்தால் உன்னை இப்படியெல்லாம் கஷ்டப்பட விட்டுருப்பாரா, இல்லை அது மாதிரி தான் நானும் உன்னை பொண்ணு மாதிரி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவோடைய அப்பாவும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு இங்கே நம்ம நீத்தோடைய ஹோட்டலில் வந்துட்டு கஸ்டமரே வந்து இதுக்கு முன்னாடி வந்திருந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு யாரும் கூட்டமே வந்து வரமாட்டேன்றாங்க. ஸோ ஸ்ருதியோட அம்மா பண்ண ஒரு விஷயம் இந்த ஹோட்டலுக்கு இந்த மாதிரி ஒரு பேர் வாங்கி கொடுத்தது. இந்த மாதிரி ரவுடிங்கெலாம் வந்து இங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹோட்டலுக்கு கஸ்டமர் கம்மி ஆகிட்டாங்க. இதை நினச்சி நீத்துவுமே கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. இப்போது ரவி ஹோட்டலுக்கு போகிறாங்க. என்னாச்சு நீத்து, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கஸ்டமர் எப்பயுமே இவ்வளோ நேரத்துக்கெல்லாம் வந்துடுவாங்க, ஆனால் இன்றைக்கி இன்னும் கஸ்டமரே வரலை, நேற்று நடந்த விஷயங்களை நினச்சிக்கிட்டு யாரும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நீத்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல,
நான் ஸ்ருதி கிட்ட நல்லா சொல்லிட்டேன், ஸ்ருதியும் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டாங்க, இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு. இனிமேல் நடந்தால் என்ன நடக்கலைன்னு என்ன ரவி, கஸ்டமர் வந்து இதுக்கப்புறமா வருவாங்களா? கடை ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, கடையோட இமேஜ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் யார் வந்து கடைக்கு வருவாங்க? எப்பயுமே இந்த ஹோட்டலுக்குன்னு இனிமேல் இந்த ஒரு கெட்ட பேர் இருந்துக்கிட்டே தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீத்து ஃபீல் பண்ணுறாங்க. ரவி வந்துட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. ஸோ ஸ்ருதியுமே யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஹோட்டலுக்கு வராங்க. ஹோட்டலுக்கு வந்துட்டு அவங்க அம்மா பண்ண தப்புக்காக இங்கே நீத்து கிட்ட சாரி கேட்க வராங்க. நீத்து, என் அம்மா பண்ணது தப்பு தான், அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ரவியை என்னோட ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நான் நினைக்கிறது உண்மைதான். ஆனால் இதுக்காக நான் என் அம்மா கிட்ட இந்த மாதிரி பண்ணவும் சொல்லலை. என் அம்மா வந்துட்டு இந்த ஹோட்டல்லேருந்து என்னுடைய ஹோட்டலுக்குன்னு ரவி வந்துடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ரவியாக விருப்பப்பட்டு வரணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். அவனை ஃபோர்ஸ் பண்ணியோ இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணியோ கூட்டிகிட்டு போகணுன்றதெல்லாம் என்னுடைய நோக்கம் கிடையாது. என் அம்மா ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஸ்ருதி வந்து சாரி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே ஆச்சரியமாக இருக்குது இங்கே நீத்துக்குமே சரி ரவிக்குமே சரி. ஸ்ருதி நீயா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் என் அம்மா பண்ணது தப்பு தானே, அதுக்காக நான் சாரி கேட்டாகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்ருதி வந்து கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கே கிளம்பி போயிடுறாங்க கேஷுவலாக. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நீத்து வந்து ரவியை பார்த்து கேட்குறாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நீத்து, ஸ்ருதியா இப்படியெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ரவியுமே நினைக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு இங்கே வீட்டுக்கு வந்த சீதாவும் கோவத்தோடு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு கேட்குறாங்க. அருண் வந்துட்டு அப்போ வந்துட்டு நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு சொல்கிறாங்க. சீதா சொன்ன உடனே அருண் இதே வந்து காரணமாக வச்சு அப்படியே வந்துட்டு மீனா மேலேயும் முத்து மேலேயும் மொத்தமாக அவங்க 2 பேரையுமே வீட்டை விட்டு பிரிக்கலாம், சீதாவோட மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு இங்கே மீனாவை பற்றியும் தப்பாக சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அருண் வந்துட்டு சீதா கிட்ட, சீதா என்ன சீதா சொல்கிற நீ, மீனாவை ஒன்று அடித்தாங்க முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அவங்க எதுக்கு பார்த்தாலையும் அப்படி தானே பண்ணுவாங்க, மாமா எப்படி ரவுடி மாதிரி பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்ணுவாரோ அவர் கூட சேர்ந்து அந்த மாதிரி அக்காவுக்கும் ஆயிடுச்சு போல இருக்கு. அவங்கள என்னை கை நீட்டி அடிச்சுட்டாங்க தெரியுமா, இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு போகவும் மாட்டேன், இனிமேல் அவங்க எனக்கு அக்காவும் இல்லை, அவங்க எனக்கு அம்மாவும் இல்லைங்க, இனிமேல் நீங்களும் ஆன்ட்டியும் மட்டும்தான் என்னுடைய உலகம், நான் எல்லாரையும் மீறி நீங்கள் தான் வேணும்னு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன், ஆனால் யாருமே எனக்காக அப்போ துணை நிற்கல, நீங்கள் மட்டும் தான் என் கூட நின்னீங்க, இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நீங்கள் என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்க, விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இங்கே கெட்ட ஒளிஞ்சு போனால் பரவாயில்ல அப்படின்னு என்னை எல்லாரும் தலைமுழுங்கிட்டு ஒரேடியாக மறந்துட்டாங்க போல இருக்குது, எனக்காக அங்கே பேச யாருமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சீதா பேசுகிறாங்க. ஸோ அருணும் இதே காரணமாக வச்சு, இங்கே பாரு சீதா, மீனா ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்பாங்க விடு அப்படின்னு நல்ல ஒரு மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இங்கே பாருங்கள், நீங்கள் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு தலையில் கட்ட பார்த்ததும் எனக்கு எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு தெரியுமா, மாமா போய் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணக்கூடியவர் தானே, அவருக்காக நான் போயிட்டு பேச உங்ககிட்ட எத்தனையோ தடவை பேசி நான் வந்துட்டு திட்டு வாங்கியிருக்கேன், இதெல்லாம் பண்ணது தப்புன்னு இப்போ தாங்க எனக்கு புரியுது, மாமாவை பற்றி உங்ககிட்ட நான் நல்ல விதமாக சொல்லி அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினது தப்பு, இன்னமும் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா இப்படியெல்லாம் பண்ணுறது பெரிய தப்புங்க, இனிமேல் மாமா என்ன பண்ணாலும் முதல்ல நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எந்த பிரச்சனையிலும் தலையிட வேண்டாம், அப்புறம் நீங்களும் இதுக்கு காரணம் அப்படின்னு அப்படியே உங்கள் மேலே பழியை தூக்கி போட்டுருவார் மாமா அப்படின்னு சொல்லவும், சரி சீதா விடு, அவரை பற்றி எனக்கு தெரியாதா, நான் சமாளிச்சுக்கிறேன், நீ வந்து தான் என்னை பார்த்துக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறாங்க. இப்போ சீதாவுமே இருந்துக்கிட்டு, இல்லைங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க வந்து இன்னொரு பக்கம் உடம்பு சரியில்லை அப்படின்னு மீனாவும் முத்தோ பார்த்துக்கிறாங்க, டேப்லெட் கொடுக்குறாங்க, படுத்து ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஏன் இப்படி உனக்கு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதை இவர்கிட்ட சொல்லலாமா வேணாமா, இவருக்கு தெரிஞ்சால் இவர் ரொம்ப கஷ்டப்படுவார், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதி ஆயிடுறாங்க. மீனா வந்து மனசுக்குள்ளேயே இதெல்லாம் போட்டு பொதிச்சு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முடியாமல் போயிடுது மீனாவுக்கு வந்துட்டு. ஸோ இப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உடம்பு அதிகமாக கொதிக்குது, நெருப்பாட்டம், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்ல, என்னாச்சு ஏதாச்சுன்னு ரொம்ப பதறாங்க. ஸோ இப்போ மீனா மேலே தண்ணி ஊற்றுனது பெரிய தப்பு அப்படின்னு நினச்சி விஜயாவும் இதை பார்த்து கொஞ்சம் மனசு வந்து ஃபீல் பண்ணுறாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு, நாம் தான் அவசரத்தில் புத்தி கட்டு போய் இப்படி பண்ணிட்டோம் போல இருக்குது, பாவம் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப நடுங்குறா, நம்ம சில் தண்ணி மேலே ஊற்றுனதுனால இவளுக்கு ஜுரம் அதிகமாக வடிச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறாங்க. அதாவது யோசிக்கிறாங்க, எப்படி நடந்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஏங்க
அதான் ரொம்ப உடம்பு முடியலல்ல, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்ல வேண்டியது தானே அவன. இங்கேயே உட்காந்துக்கிட்டு மாத்திரையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே முத்துவும் மீனாவும் ஷாக்காக பார்க்குறாங்க. முதல்ல முத்துவோடைய அப்பா கூட அப்படிதான் பார்க்குறாரு. விஜயா நீயா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நான்லாம் பேசக்கூடாதா? உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட தானே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க. அது என்னமோ கரெக்டு தான் முத்து, நீ மீனாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு. இல்லை மாமா, அத்தை என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கூட்டிகிட்டு போக சொன்னதே எனக்கு ஜுரம் குறைஞ்ச மாதிரியே இருக்குது, எனக்கு ஹாஸ்பிட்டலில் எதுவும் வேணாமம்மா. அத்தை என்கிட்ட இப்போவே பாசமாக 4 வார்த்தை பேசினாங்க அப்படின்னா எனக்கு இருக்கிற ஜுரம் எல்லாம் அப்படியே காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இதை நினச்சி விஜயா வந்து கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. இவ்வளோ அளவுக்கு நம்ம மேலே பாசமாக இருக்கா மீனா, நாம் தான் அவள் ஏழைன்ற ஒரு காரணத்தை வச்சு அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களோட ஈகோ வந்து தடுக்குது. மீனா கிட்ட தன்மானத்தை விட்டு விஜயாவால் பேச முடியறதில்ல. ஏங்க ஒருத்தர் பேசுறதுனால உடம்பு ஒன்றும் சரியாகாது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு அமைதியாக உள்ளே போயிடுறாங்க. என்ன மீனா இது, அம்மாவா என்னமோ அந்நியன் மாதிரி அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நாளாக இருந்து என்னன்னு தெரியல. ஆனால் என்ன அப்போல்லாம் வீடியோ எடுப்பாங்க பார்வதி ஆண்டி எப்பயுமே கூடவே இருந்துக்கிட்டு, ஆனால் இப்போ பார்வதி ஆண்டியை காணோம், அதுதான் ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே வந்துட்டு முத்து வந்து மீனா கிட்ட சொல்லவும் மீனா உடனே இங்கே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஏங்க இங்கே பாருங்கள், பார்வதி ஆண்டி வீடியோ எடுக்கும்போது அத்தை என்கிட்ட பாசமாக நடந்துக்கிற மாதிரி பேசிட்டு அடுத்த நிமிஷமே வழக்கம் போல் கோவப்பட்டு பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கோவமும் படாமல் பாசமாகவும் இருக்காமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் அத்தை என்கிட்ட பேசிட்டு போகிறாங்க. நீங்கள் கவனிச்சிங்களா? இதை விட என்னங்க பெரிய சந்தோஷம், இதிலே எனக்கு உடம்பு சரியாயிடுங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருந்துக்கிட்டு, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் உடம்பு சரியாகாது, ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் சீதாவை மீனா வந்து அடித்ததை நினச்சி இங்கே வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசி சண்டை போட்டுக்கின விஷயத்த மீனாவுடைய அம்மா நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்து மீனாக்கிட்ட இதை பற்றி பேசி மாப்பிள்ளைக்கிட்டேயும் பேசி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சத்யா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், நம்ம போயிட்டு மாமாவை பார்த்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு வரலாம், தேவையில்லாமல் மீனாவும் சீதாவும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இவங்க 2 பேரும் முடிவெடுத்து வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இங்கே கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மீனா வந்து இந்த விஷயம் முத்துவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு மறைச்சி வச்சிட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்குது, சீதாவுடைய அம்மா வந்து முத்துக்கிட்ட பேசினா முத்துவுக்கு சீதாவுக்கும் மீனாவுக்கும் சண்டை வந்த விஷயம் தெரிய வரும். அப்படி தெரிஞ்சால் முத்து என்ன பண்ண போகிறாரு, சீதா பண்ண விஷயங்களை நினச்சி சீதா மேலே கோவப்படுவாங்களா, இல்லை மீனா வந்து சீதாவை அடிச்சதை நினச்சி முத்து வந்து மீனா மேலே கோவப்படுவாங்களா, என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.